இருக்கும் தமிழ் குரல் நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக நமது சிறப்பு விருந்தினரை வரவேற்கும் முகமாக நமது பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியை திருமதி கு கவிதா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். அகத்தியன் குருமுனியில் அவதரித்த பூந்தமிழே, அவையின் வெண்பாவில் சுவை சுரந்த அமுதமிழே, பாரதியின் வீச்சினிலே மூர்த்திய செந்தமிழே, பாரதிதாசன் பாட்டிலே புதுமையுற்ற பைந்தமிழே, திசையெல்லாம் தன் சிறகை விரித்தாடும் தமிழரசி, இன்று நாம் அனைவரையும் அன்பால் கொண்டு சேர்க்கும் அற்புத கூடலே தமிழ் கூடல் விழா. நமது சிறப்பு விருந்தினர் மணிமாறன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இவர் விருதுநகரில் வசித்து வருகிறார். சிவகாசி முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றிருப்பவர். 30 வருடங்களாக புத்தக வாசிப்பை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர். குறிப்பாக புனை இலக்கியங்களில் சீராக்காதவர். வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் புத்தகங்கள் குறித்த தன் மதிப்பீடுகளை தொடர்ச்சியாக சிற்றிதழ்களில் எழுதி வருகிறார். சிறுகதை காலாண்டிதழ், புத்தகம் பேசுது மாத இதழ், செம்மலர் இலக்கிய இதழ் ஆகியவற்றில் ஆசிரியர் குழுவில் பத்திரிகையாளர் பணி செய்து வருகிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை செயலாளர். 90களில் தமிழகத்தில் நடைபெற்ற அறிவொளி இயக்க செயல்பாடுகள் இவற்றின் இவருடைய எழுத்தின் வித்துக்கள். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் ஐயா மணிமாறன் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ்னு பேர். இயல், இசை, நாடகம். பொய்க்காலத்துறையே நாடகத்துடைய ஒரு வடிவம். அப்புறம் நாடகம் இருக்கு. இங்க குழந்தைகள் தமிழின் பெருமையை பேசினாங்க. செம்மொழியினுடைய தமிழ், பிராமி எழுத்துக்களுடைய தமிழ். இந்த வட்டாரத்தில் எழுதுவதற்குரிய எழுத்தாளர்கள் யார் யார் என்பதெல்லாம் சொன்னாங்க. இயல், இசை மட்டும் இசை மட்டும் இல்லை, நடனம் இல்லை. நான் அதனால ஒரு பாடலோட துவங்கலான்னு எனக்கு ஒரு சின்ன பாத விட்ட மாதிரி நான் நினைச்சேன். நாளை தலைவர்கள் மாற வேண்டிய உங்களுக்கு, நாளை தலைவர்களால் மாற வேண்டிய உங்களுக்கு நாளை தலைவர்களால். தீராஜ நாராயணன் யார் அப்படின்னா கரிசல் இலக்கியத்தினுடைய பிதாமகன், தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஊர் எங்க இருக்கு அப்படின்னா கோவில்பட்டியில இருந்து, பாத்தூர்ல இருந்து கோவில்பட்டிக்கு போறது இடைச்சவல்னு ஒரு சின்ன கிராமம். அந்த இடைச்சவல்ங்கிற ஊர்க்காரர் தான் யாரு? கி ராஜ நாராயணன். அவரை கி ராமன். அவர் அப்படி என்ன கதை எழுதியிருக்காரு. கதைதான் என்னடா, கதைங்கிறது என்னன்னு நீங்க நினைக்கணும். உங்களுக்கு எதிர்காலத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பையனான பிறகு கோலகிரி சாமியுடைய கதையெல்லாம் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். அவர் எவ்வளவு பெரிய ரைட்டர், எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு படிக்கிற இருக்கிறதுனால சார் கோலகிரி சாமி ராஜா வந்திருக்கிறாருன்னு ஒரு கதை எழுதி, ரொம்ப அழகான கதை.